Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இது பாத்தீங்கன்னா Wednesday afternoon எடுத்த வீடியோ. எப்பவுமே மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு மார்னிங் பாப்பாவுக்கு மட்டும் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இப்போதான் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். பாப்பா ஸ்கூல் போன பிறகு ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கோட மெனு பிளான் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கொத்தவரங்காய் பொரியல், ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ரசம் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். கொத்தவரங்காயை ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து 2 விசில் விட்டுட்டோன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரைஸ் வடிக்கிறதுக்காக தண்ணி வந்து வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எலும்பிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சோன்னா புளி வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அரிசியுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரைஸ் ரெடி ஆயிரும். மிளகு ரசம் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க முடியும். சாதம் வந்து குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவும் நல்லது.
ரசம் கொத்தவரங்காய் இது ரெண்டும் பண்ணுறதுக்கு தேவையான வெஜ்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ரசம் கொத்தவரங்காய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரசம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக கொத்தவரங்காய் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சாதத்தில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் கையோடு நீட் பண்ணி வச்சிடுறேன். குக் பண்ணும்போதே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் சைமல்டேனியஸாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் சமையல் கட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தோணாது. ரசம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த சாஸ்பாட் பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இப்போ ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்த பிறகு கருவேப்பிலையை கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருவேப்பிலையை கையிலேயே க்ரஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நுரைச்சி கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு. கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே ஆயிடுச்சு. ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே இந்த சைடில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் வாஷ் பண்ணுவேன். டெய்லியுமே சாப்பிங் போர்டு வாஷ் பண்ணோன்னா வுட்டு வந்து வீணாக போயிடும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண பிறகு சாப்பிங் போர்டை ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு சாப்பிங் போர்டு ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு அதை வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பேனோ அதே இடத்துல வந்து வச்சுருவேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ திரும்பவும் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தவரங்காய் ஆயிலில் படுற மாதிரி எல்லா சைடும் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த கொத்தவரங்காயில் மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தோல் உரிக்காத பூண்டு ஒரு 6 பல், 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா கொரகொரப்பாக வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம கொத்தவரங்காயை கடித்து சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை வந்து நடுவில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வேர்க்கடலை ஆட் பண்ண பிறகு ஒரு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தவரங்காய் பொரியலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும்.
என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் இந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல் சுரக்காய் பொரியல்லாம் பண்ணுறேனோ அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்வார். ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கும் இந்த பொரியலை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். பிளான் பண்ண டிஷ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கவுண்டர் டாப்பை ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் சப்போர்ட்டாரை மட்டும் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கேஸ் சப்போர்ட்டாரை வந்து அதிலே விட்டுடுறேன். பிகாஸ் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிஷ் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சூடாக பொரிச்சு கொடுக்க போகிறேன். ஃபிஷ்லாம் பொரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கேஸ்லாம் க்ளீன் பண்ணணும். கேஸ்க்கு பின்னாடி இருக்க வாலும் க்ளீன் பண்ணணும். இப்போ இருக்கிற வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி ஒர்க்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் பாத்திரங்களெல்லாம் வாஷ் பண்ணி அந்த டப்புக்குள்ளவே வந்து போட்டு வச்சுருவேன். மற்ற பாத்திரங்களோட கிளாஸ் பாத்திரங்களை வந்து மிங்கிள் ஆக விட மாட்டேன். பாத்திரங்களை வந்து ட்ரை பண்ணும்போதும் செராமிக் கிளாஸ் வேறு வந்து தனியாகவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தனியாகவும் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து வந்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்றேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம், பீட்ரூட் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை. ஃபைனலி குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ்க்கு மேலே கீழே பின்னாடி இருக்க வால் இது எல்லாமே தொடச்சி விட்டுக்கிறேன். ஒவ்வொரு டைமும் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கவுண்டர் டாப்பு, கேஸ்க்கு பின்னாடி இருக்க வால் இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் கிச்சனே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். குக்கிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காமல் கையோட உங்களோட சிலிண்டர் நாபை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டானது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.